உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு சப்பாத்திக்கு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்பாக நறுக்கி எடுத்து வச்சுங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலை மாவு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் பொரிஞ்சோன்னு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் கெட்டியான தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தயிரை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து தயிரில் வறுத்த கடலை மாவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவு உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. வேறொரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, ஒரு 5 முந்திரி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். குறவரப்பா அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். A little longer than a few minutes later. வெறுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். பாருங்க, சப்பாத்தியோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நம்ம கேழ்வரகு மாவுல செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.